சற்று நேரத்தில் வங்கக்கடலில் உருவாகிறது ஃபெங்கல் புயல். சென்னையில் இருந்து 530 கிலோமீட்டர் தொலைவிலும், நாகப்பட்டினத்தில் இருந்து 350 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெறுவதால் கடல் சீற்றம். சென்னை, கடலூர், நாகை ஆகிய 3 துறைமுகங்களில் 4ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். கடல் சீற்றத்தால் கடற்கரைகளில் அடுத்தடுத்து ஒதுங்கும் மிதவைகள். மெரினா கடற்கரையை தொடர்ந்து புதுவண்ணாரப்பேட்டை கடற்கரையிலும் மிதவை ஒதுங்கியது. கடலூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு இன்று அதி கனமழைக்கான எச்சரிக்கை. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டையில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. 2026 திமுகவுக்கு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுத் தருவோம். பிறந்த நாளில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சபதம். மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு தகுந்த நிவாரணத்தை உடனே வழங்க வேண்டும். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை மிக தீவிரமாக உள்ளது. டிசம்பர் 2ஆம் தேதி வரை கனமழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். மகாராஷ்டிராவின் அடுத்த முதலமைச்சர் யார் என்பதை பிரதமரே முடிவு செய்வார். யூ டர்ன் அடித்த ஏக்நாத் ஷிண்டே. முதலமைச்சர் பதவியை எதிர்பார்த்து தேர்தலில் உழைக்கவில்லை. உண்மையையும் விதியையும் மட்டுமே நம்புகிறேன். வயநாட்டில் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை பிரியங்கா காந்தியிடம் வழங்கிய கேரள காங்கிரஸ் தலைவர்கள். தன் மீது நம்பிக்கை வைத்து ஆதரவு அளித்த வயநாடு மக்களுக்கு நன்றி தெரிவித்த பிரியங்கா காந்தி. இஸ்ரேல், லெபனான் இடையேயான போர் முடிவுக்கு வந்ததாக இஸ்ரேல் பிரதமர் அறிவிப்பு. ஒப்பந்தத்தை மீறி ஆயுதங்களை கையில் எடுத்தால் மீண்டும் தாக்குவோம் என பெஞ்சமின் நெட்டன்யாகு எச்சரிக்கை. அமெரிக்க சுகாதாரத்துறை மைய இயக்குநராக இந்திய வம்சாவளி பேராசிரியர் ஜெய் பட்டாச்சார்யா அறிவிப்பு. அமெரிக்காவை மீண்டும் சுகாதார நாடாக பட்டாச்சார்யா மற்றும் அவருடைய குழுவினர் உருவாக்குவார்கள் என ட்ரம்ப் நம்பிக்கை. இலங்கையின் தமிழர் பகுதிகளை புரட்டி போட்ட மழை வெள்ளம். தொடரும் மழையால் காலி செய்யும் குடும்பங்கள். இந்திய இளம் கிரிக்கெட் வீரர் உர்வில் பட்டேல் 28 பந்துகளில் சதம் அடித்து சாதனை. 2018 சையத் முஸ்டாக் அலி தொடரில் ரிஷப் பண்ட் 32 பந்துகளில் சதமடித்த சாதனையை முறியடித்தார். ரஷ்யாவில் நடைபெற்ற உலக வலுதூக்குதல் போட்டி. தமிழக வீராங்கனை கஸ்தூரி தங்கம் வென்று அசத்தல்.